हाँ कर वो कर மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். சாருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வடமாத்தூர் பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு வடமாத்தூரில் உள்ள அந்த கிளை அஞ்சலகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு களப்பயணமாக வந்திருக்கிறோம். மாணவர்கள் அந்த படிவங்களை எல்லாம் எப்படி பூர்த்தி செய்வது அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கே இந்த களப்பயணத்தை மேற்கொண்டுள்ளோம். மாணவ செல்வங்களை வருகிறவர்களை வரவேற்கின்றனர். அதே மாதிரி நமக்கு வழிகாட்டியாக இந்த அனைத்து விவரங்களையும் கூற வந்திருக்கக்கூடிய கிளை அஞ்சலக அதிகாரி அவர்களையும் வருகிறவர்களை வரவேற்று அவருக்கு நமக்கு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காரு சார், ஃபார்ம் கொடுத்துருக்காரு. இதுல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு நம்ம வடமாத்தூர்ன்றதுனால நம்ம அந்த வில்லேஜ் நேம் என்ன பண்ணணும், நம்ம வடமாத்தூர் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. புரியுதா? இந்த பாக்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த வங்கி கணக்கு என்னன்னு சொல்லுவாங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அதை இந்த பாக்ஸுக்குள்ள எழுதணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம அந்த தேதியே எழுதணும். 1 டிஜிட் வந்துச்சுன்னா 0 சேர்த்துக்கணும். 2 டிஜிட் வரும்போது அந்த நம்பரையே அப்படியே நம்ம எழுதணும். அப்புறம் முதல்ல தேதி போடணும், மாதம் போடணும், வருடம் போடணும் அந்த இடத்துல பாக்ஸ்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, உங்க நேம் எழுதணும். அதுக்கப்புறம் எவ்வளவு பணம் அப்படின்றத எழுதணும். அந்த பணத்தை வேர்ட்ஸாலையும் எண்ணாலையும் எழுத்தாலையும் நம்ம எழுதணும். புரியுதா? எண்ணாலையும் எழுத்தாலையும் எழுதணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க பணத்தை கொடுத்து அப்படியே வந்துடலாமா? என்ன பண்ணணும், நீங்க சைன் பண்ணணும். வெரி குட். இதுதான் அந்த ஃபார்மேட். இது நமக்கு முடிஞ்சிச்சு. இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இதை ரெண்டுத்துமே முதல்ல எடுத்த உடனே ஃபார்ம் எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, ஃபில் பண்ணக்கூடாது. முதல்ல ஒரு படிவத்தை வாங்கினா அதை என்ன பண்ணணும், நம்ம முழுமையாக படிக்க வேண்டும். படிச்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை பூர்த்தி செய்ய வேண்டும். புரியுதா? then only you have to fill the form. அதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறுதலா எதையும் நம்ம அதுல பூர்த்தி செய்ய கூடாது. நன்றி. இந்த வடமாத்தூர் என்ஜினியர்ஸ்ல முதல் பணம் எப்படி போடுவதுன்றதை பற்றி இது பேயிங் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. இது டெபாசிட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது பணம் செலுத்துறதுக்கு உண்டான படிவம். இந்த படிவத்தில் முதல் கணக்கு எழுதி எழுதணும். அதுக்கப்புறம் பேர் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த தேதியை போடணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் தொகை நம்ம எவ்வளோ இன்றைக்கி கட்டுறோம் அப்படின்ற தொகை எண்ணாலையும் எழுத்தாலையும் எழுதணும். கீழே யார் பணம் கட்டுறாங்களோ அவங்களோட டெபாசிட்டோட கையெழுத்து போடணும். இது பணம் செலுத்தும் படிவம். அதுக்கு அடுத்தது ஒரு கணக்கு தொடங்கிறதுக்கு ஃபார்ம் அதாவது விண்ணப்பம் இது பூர்த்தி செய்யணும். இந்த பூர்த்தி செய்யும்போது முதல்ல தொகை எவ்வளோ நம்ம இன்றைக்கி எஸ்பியாக இருந்தால் 500 ரூபாய் மினிமம். குறைஞ்சபட்ச தொகை 500 கட்டணும். ஆர்டியாக இருந்தால் 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். 100 அதாவது 10 மடங்கு 100, 200, 150 அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இந்த எஸ்பி மினிமம் 500 ரூபாய் கட்டணும். சேமிப்பு கணக்கு எஸ்பி என்பது சேமிப்பு வங்கி கணக்கு. அதில் குறைஞ்சபட்சம் 500 கம்மி வாங்க முடியாது. அந்த 500 செலுத்தணும். இந்த சேமிப்பு பணம் என்பது ஒரு நாளைக்கு போடலாம், மறுநாள் தேவைன்னா எடுத்துக்கலாம். மினிமம் தொகை 500 அந்த புக்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளோ வேணால் போடலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எப்போ வேணால் போடலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 100 மடங்கா 100 செலுத்தலாம், 200 செலுத்தலாம். நம்ம கையில் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் போடலாம். அந்த எஸ்பி கணக்கில் ஆடி கணக்குன்றது மாதம் 100 ரூபாய் கட்டி ஆரம்பிச்சோன்னா ஒவ்வொரு மாதமும் 100 ரூபா செலுத்தணும். அது 5 வருடத்துக்கு உண்டானது ஆடி என்பது. அது 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மைனர் அக்கௌண்ட்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அவங்க பேரண்ட்ஸோடைய கையெழுத்து போட்டு ஃபார்மில் அவங்க ஜாயிண்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம். மைனர் அக்கௌண்ட் நீங்கள் கூட பணம் கட்டலாம். 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. 18 வயசு மேலே இருக்கிறவங்க தானாக சுயமாக அவங்களே கணக்கு அவங்க பேரில் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஸ்டின்னு ஒன்று இருக்குது, பெண் குழந்தைகளுக்காக. அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அது பிறந்த குழந்தையிலேருந்து
10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு மட்டும் அந்த கணக்கு தொடங்க முடியும். இருக்கிற ஸ்கீம்லேயே வந்து 8.2% வந்து பொது வட்டி இருக்குது. அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் வந்து வட்டி வந்து அசலில் சேர்ந்தோம். பெண் குழந்தைகள் மட்டும் ஒரு சிறப்பாக உருவாக்குறது 2015 வந்து அந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஆண் பிள்ளைகளுக்கு வந்து பிபிஎஃப்னு ஒரு கணக்கு இருக்குது, பொன்மகன் பொது வைப்பு நிதி. அது வந்து கணக்கு ஆரம்பிக்கும் போது குறைஞ்சபட்சம் 500 கட்டி ஆரம்பிக்கணும். 7 வருஷம் கட்டணும். 15 வருஷம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து வட்டி வந்து அசலில் கூட்டிடும். எஸ்எஸ் அதாவது செல்வ சேமிப்பதை விட இது வந்து வட்டி வந்து எப்பவுமே 1% 2% குறைவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து டிடின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, டைம் டெபாசிட். அதாவது ஒரு ஆண்டுக்கு அதாவது இது பண்ணி போகிறது. டைம் டெபாசிட்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இது மாதிரி வந்து 4 டைப்பில் இருக்குது. அது டிடி டெபாசிட், டைம் டெபாசிட். அது வந்து 18 வயசு மேலே இருக்கவங்க மட்டும்தான் போட முடியும் அந்த கணக்கு. இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது முதல்ல மாணவர்களுக்கு நல்லதொரு கருத்துக்களை வழங்கி நம்ம இந்த பணத்தை வந்து சேமிப்பதன் பயன்களை வந்து கூறிய நம்ம அலுவலர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.